ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கவின் பர்ஃபெக்ட் டெக் யூடியூப் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப்பில் வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்ஸ் பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், மென்ஷன்ஸ் அப்படிங்கிற அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த மென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு எனேபிள் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் கைஸ், உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். பட் ஒரு வியூவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய சேனல் நேம் போட்டு போட்டு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டு சேனல் மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் போட்டு வந்து மென்ஷன் பண்ண முடியாது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ், உங்களுடைய வீடியோவில் நீங்கள் டைட்டில் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த டைட்டில் கொடுக்கும்போது அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா கைஸ், ஒரு சேனல் நேம் ஃபஸ்ட் லெட்டர் கொடுக்கும்போது கீழே வந்து நிறையா ரெக்கமெண்ட் ஆகும் கைஸ். ரெக்கமெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகலை அப்படின்னு அர்த்தம். பட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து போட்டு மென்ஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும் கைஸ். செகண்டாக பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஆட்டோ சாப்டர்ஸ். ஸோ உங்களுடைய வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டைம்லைன் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இத்தனை செகண்ட்ஸில் இந்த டாபிக் வந்து போகுது அப்படிங்கிற டைம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க கைஸ். லைக் டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படிங்கிறது போட்டு ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்படி உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கும்போது அந்த ஒரு ஆட்டோ சாப்டர்ஸில் வர டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் சர்ச்சிங்கில் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆட்டோ சாப்டர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற மெட்டா டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வியூவர்ஸ் வந்து ஒரு டாபிக் போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுடைய நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஆட்டோ சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுடைய வீடியோவை எடுத்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத யூடியூப் தரப்புல தான் சொல்லியிருக்காங்க கைஸ். உங்களுக்கு ஆட்டோ சாப்டர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியல கைஸ், இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கைஸ், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். உங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன ஆட்டோ சாப்டர்ஸ் எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் உங்களுடைய மொபைலில் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை டெஸ்க்டாப் சைட்டில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க கைஸ். டெஸ்க்டாப் சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க கைஸ். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து காமிங்க கைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க கைஸ். அது நீங்களே எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க கைஸ். சேவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சாப்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனேபிள் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் தேவையில்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வியூவர்ஸ் வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்ணும்போது நீங்கள் டைம் ஸ்டாம்ப்ஸில் ஆட் பண்ணியிருக்கிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அவங்க வியூவர் சர்ச் டைமில் வந்து வருது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங்கான மெட்டா டேட்டாவாக எடுத்து உங்களுடைய வீடியோ வந்து எடுத்து கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற யூடியூப் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் வந்து என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பேன். மென்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் உங்களுக்கு எனேபிள் ஆகும் அப்படிங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்த்தேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற இந்த மாதிரியான யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.